வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆரோஹி. இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் ஹப்பி. நான் ஸ்டோரி லைன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே கோ வித் ஃப்ளோன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரோஹி சொல்லலை நீ அப்படிலாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஜங்குக்கு உங்களோட ப்ரொஃபஸர் உங்களோட ஹஸ்பண்டும் தான். பட் இது சீக்ரெட் மேரேஜ், யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இதுவே போதும். நீங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஸர். ஸோ ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஹே ருக்கு, என்னடி இன்னும் சார் வரவே இல்லை? இருடி வருவார், அதுக்குள்ளே உன் புருஷனை மிஸ் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லையே. இப்போ தான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட கடிச்சு வச்சு அனுப்பினான். 2 பேரும் ஒன்றா தானே கிளம்பணும், அதுக்குள்ளே எங்கே இவர்? டேய் சாயே, ஒருத்தா பெட்ரோல் கூட போடாமல் நீலாம் என்ன மயிருடா வண்டி வச்சுருக்க? டேய் மச்சான் ஜெய்கே, எனக்கு என்னடா தெரியும், ஏதோ அவசரத்தில் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்படி நடு ரோட்லேயே நிற்கும், நான் எதிராடா பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரே மச்சான் நீ தானடா, அதனால தான்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். டேய் ஒருத்த, எனக்கு காலேஜ் வேறு டைம் ஆகுதுடா. டே மச்சான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, வாட போயிடலாம். நான் என்னடா பண்ணுறது? இந்த பிரதீப்புக்கு ஃபோன் பண்ணால், மொதல் நான் சின்சியராக என் ஆள் கூட மேட்ரு பண்ணிட்டு இருக்கிறேன், சாரிடான்ட்டு ஃபோனை வச்சிட்டான். சரி, நம்ம கூஃபிக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஃபோனே எடுக்கல. அந்தளவுக்கு தரமாக செய்கை செஞ்சிட்ருக்கானுங்க போல் காலையிலே. பின்ன எல்லாரும் ஒரு மாதிரி சிங்கிளாக இருப்பாங்களா? டேய் மச்சான் ஜேகே, அதே சாக்கில் கலாய்க்காதடா. சரிடா பங்க் வந்துச்சு, நான் பார்த்துட்டேன். சரி நீ கிளம்புடா, நான் போயிட்டு வரேன்டா. சரிடா பாய்டா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சார் வந்துட்டாரு. சார் வராரு, ஏந்துடுறா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. எங்கே இந்த குல்ஃபியை காணோம்? அப்போ நீங்கள் கரெக்டாக நைக் உங்கள் கிளாஸ்மேட் கூட பேசிகிட்டே வந்து கிளாஸ் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. மே கெட்டின் சார்? என்ன அவ நைக் கூட பேசிட்டு வரா? எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும்? சார், அது எங்கள் 2 பேரோட அசைன்மெண்ட் மட்டும் காணோன்னு சொல்லி மேம் கூட்டாங்க, அதான் தேடி கொடுத்துட்டு வரோம். சரி, உள்ளே போங்க. ஒயன், நீ மட்டும் அப்புறமா என்னை வந்து ஸ்டாஃப் ரூமில் பாரு. ஐயோ, ஸ்டாஃப் ரூம்க்கு எதுக்கு கூப்பிட்றாரு? கோவமாக இருக்காரோ? சரிங்க சார். ஓகே, இன்றைக்கான டாபிக் மேட்டர் அரவுண்ட் அஸ். மேட்டர்னா, எவ்வளோ அழகாக இருக்கார் இவர். இவ்வளோ அழகாக இருந்தால் யாருக்கு தான் சைட் அடிக்க தோணாது? அங்கே உட்காந்துட்டு லெசன் கவனிக்காமல் என்ன உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கா. ஒயன் சார். மேட்டர்னா என்ன? மேட்டர் நேற்று பண்ணுமே அதுதானே அப்படின்னு ஐவிங் பண்ணுறீங்க? இருடி, மேட்டர்னா என்னன்னு கேட்டால் நேற்று பண்ணுமே அதுதானேன்னு கேட்குற. ஸ்டாஃப் ரூம்க்கு ஒன்று வச்சுக்கிறேன். சார், எனக்கு தெரியாதே சார். உட்காருமா. ஸ்டாஃப் ரூமுக்கு மறக்காமல் வந்துடு. ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலையே. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மே கெட்டிங் சார்? வந்துட்டா குல்ஃபி. டோரை லாக் பண்ணிட்டு வா. சார், எதுக்கு சார் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு? டோரை லாக் பண்ணிட்டு வா சொன்னேன். ஐயோ, ரொம்ப கோவமாக இருக்கார் போலே. சொல்லுங்கள் சார். எதுக்கு அந்த நைக்கிட்ட பேசிட்டு வந்த நீ? நான் வர்றதுக்கு கொஞ்சம் தான் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே கிளாஸில் இல்லாமல் எங்கே போன நீ? சார் அதான் சொன்னால சார், அசைன்மெண்ட் சார் அதுக்கு எதுக்கு சார் இடுப்புலலாம் கை வைக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார் அசைன்மெண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் போங்க சார் ப்ளீஸ் சார். நீங்கள் இன்னும் நேற்று பண்ணதே எனக்கு வலிக்குது சார். ஜிக்கி இடுப்பில் கை வைக்காது ஜிக்கி. நேற்றுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. மேட்டர்னா என்னன்னு கேட்டால் நேற்று பண்ணமே அதுவான்னு சொல்லிட்டு கண்ணை அடிக்கிற நீ. சார் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டேன் சார் ப்ரெஸ் பண்ணது சார். ஐயோ, இவர் வேறு எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. இதான் ஒரே வழி. ஜிக்கி ப்ளீஸ், நான் போய்ட்டு வரேன் ஜிக்கி. பாய். ஒரு கிஸ்ஸு கொடுத்தே ஆஃப் பண்ணிடுவா. இருக்காளே. அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். இவர் எப்போவுமே இப்படி தான் இல்லை, எப்போவுமேலாம் இப்படி இல்லை.
எப்பயாச்சும் தான் இப்படி இருப்பார். மற்ற டைம்லலாம் படி படின்னு தான் சொல்லுவார். சே, இன்னைக்காச்சும் இப்படி இருக்காரே. ஸோ இப்போ லேட்டர் டேஸ் நீங்களும் ஜேகேவும் காரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜேகே, நான் எப்படி இருக்கேன்? இன்னைக்கு சும்காலாம் போட்டுட்டு நல்லா இருக்கேனா? ம். சரி, அந்த ரிசோர்ஸஸ் கொஷின் படிச்சியா? சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அந்த கொஷின் படிச்சியா? உன்னை தானே கேட்டுட்ருக்க, சொல்லு. இன்னைக்குமா ஜிகே? நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். இப்போ கூட படிச்சியான்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி தான். எப்போ பார்த்தாலும் படிச்சியா, அந்த கொஷின் படிச்சியா, அந்த கொஷின் படிச்சியா, படி படின்னு. ஃபைன், ஃபங்க்ஷன் போகும்போது கூடமா? இங்கே பாரு ஐயன், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு உனக்கு இப்போ புரியாது. அது போக போக தான் புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. ஜிகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னை கண்டுக்கிறதே இல்லை. எப்பயாச்சும் தான் என் கூட நல்லா பேசுகிறீங்க. மற்ற டைம் ஃபுல்லாக படி படின்னா. ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்? ப்ளேஸ் வந்துடுச்சு, இறங்கு. சே, என் கையை பிடிக்காதீங்க, எனக்கே வர தெரியும். எப்படியுமே இப்படி தான் சைடிஷாகவே இருக்கு. எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஹேய் ஜங்குக், எப்படி இருக்க நீயா? ஹவ் ஆர் யூ? ஏ கைது. எஸ், ஐம் குட். வாட் அபவுட் யூ? இது யார் வந்து பல்ல காட்டி பேசிகிட்டு இருக்கா? அண்ட் கைது, திஸ் இஸ் மை வைஃப். ஓ ஹாய். நீ என்கிட்ட மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லவே இல்லையே ஜங்குக். என்ன மறந்துட்டியா? டிட் யூ ஃபர்கெட் மீ? ஐயோ கைது, அப்படிலாம் இல்லை. இது சீக்ரெட்டாக பண்ண மேரேஜ். ஸோ நான் யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணல, அதான். ஓ ஓகே ஜங்குக். இவன் என்ன இப்படி வழியிறா? சீ, இவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை. பாரு ஜேகே, அமைதியாக ரெடி. இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்தால் தான் கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஓ ஃபைன், ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் கிளம்புறேன். நீங்கள் இங்கே நின்று இவகிட்டே பேசிகிட்ருங்க. ஏ ஏ கைதோ, நான் அப்புறமா வந்து அவன்கிட்ட பேசுகிறேன். ஹே ஒயன் ஒயன். இவர் ஏன் தான் அப்படி இருக்காரு? எனக்கு ஒரு பிடிக்கவே இல்லை. இல்லை, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. ஐயோ, எனக்கு வர கோத்துக்கு. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்காங்க நீ? பேசிகிட்டு இருக்கும்போதே இது மாதிரி வரலாமா? ஜேகே, நீங்கள் போங்க, போய் அந்த காயதுக்கிட்டே பேசுங்க, என்கிட்ட வராதிங்க. ஓகே? உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படின்னு பேசுகிற பொண்ணுங்கள் தானே பிடிக்கும். போங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஏ ஒய்யன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவள் என் ஃப்ரெண்டு. பார்த்தனே, அதான் ஜங்குக் ஜங்குன்னு சொல்லி வழிஞ்சு பேசுகிறதா? நீங்கள் பேசாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க ஜங்குக். நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். ஏய், லூஸு மாதிரி பேசாத, புரியுதா? எனக்கு எப்போவுமே நீ தான். உன்னை தாண்டி நான் வேறு எதுவுமே யோசிச்சு பார்த்ததே கிடையாது. சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இப்படி தான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு தானே தெரியும். முதல்ல டிவோர்ஸ் கொடுத்துருங்க எனக்கு. ஏய் எனக்கு கோபம் வருது. நான் கோவப்பட்டால் என்ன பண்ணுவேன்னு உனக்கே ஒழுங்காக மூடிட்டு இருந்துரு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும் தான், எனக்கு வேணும். ஏய், நான் சொன்னால் உனக்கு புரியாதுல்ல. வா, காரில் ஏறு. எதுக்கு எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க இப்போ? காரில் ஏறுன்னு. என்ன ஜேகே, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? வீடு வந்துச்சு, இறங்கு. ஜேகே, என்ன? எதுக்கு கை வலிக்குது? வா, உள்ள வா. ஜேகே எதுக்கு இப்போ ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க? என்ன சொன்ன? டிவோர்ஸ்? டிவோர்ஸ் யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட அதெல்லாம் நீ? டிவோர்ஸ் கேட்குற? என்ன, மேரேஜ் ஆகி ஒரு 3 months இருக்குமா? அதுக்குள்ளே உனக்கு டிவோர்ஸ் வேணுமா? ஒன்று பண்ணால் அது புரிஞ்சிக்கிறதே கிடையாது. நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு ஜேகே. நம்ம சார் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவார். எங்கேயாச்சும் புரிஞ்சுக்கிறியா நீ புரிஞ்சிக்கவே மாட்டுற தானே. அதனால தான் இது பனிஷ்மெண்ட். ஜேகே நான் புரிஞ்சுக்கிறேன். எங்கே பாருங்கள், நான் ஏதோ குழந்தைத்தனமாக சொல்லிட்டேன். டிவோர்ஸ்லாம் எனக்கு வேணாம் ஜேகே. நான் எப்படி வாங்குவேன்? என்னால் எப்படி உங்களை விட்டு இருக்க முடியும்? அங்கே பாருங்கள், நீங்கள் கோவமாக இருக்கீங்க ஜேகே. ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாரு.
ஜேகே 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 ப்ளீஸ் ஜேகே 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 வேணாம் ஜேகே ஜேகேம்மா 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 ஜேகே 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 வேணாம் ஜேகே ஜேகே வலிக்குது ஜேகே பொறுமையா ஜேகே எர்ரி எர்ரி இன்னும் உள்ளே போகலடி எர்ரி ஜேகே 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 வலிக்குது ஆ ஆ ஜேகே 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 ப்ரெஸ் பண்ணாதீங்க ஜேகே 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 ப்ளீஸ் ஆ ஆ ஜேகே 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 ஆ ஆ ஒயர் ஆ ஜேகே 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 போதும் ஜேகே 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 ஸோ இப்படியே உங்களுக்குள்ளே எல்லாம் முடியுது. ஐ லவ் யூ டி. உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. நீ படிக்கணும், நீ உன் ஓன் லெக்கில் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இதனால தானே இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீ புரிஞ்சிக்கவே மாட்ற. உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வேணும். தண்ணி தண்ணி வேணும். என்ன ரொம்ப வலிக்குதா என்ன? இரு 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 இந்தா அப்புறம் வலிக்காதா? நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கீங்க, என்னால் எப்படி வலி தாங்க முடியும்? சரி 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 ஒன்றும் சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் போங்க ஜேகே நீங்கள் சரிடி ஒன்றும் இல்லடி. நீ புரிஞ்சிக்க மாட்டல, அதனால தான் சும்மா உன் ப்ரொஃபஸர்கிட்டேருந்து சின்ன பனிஷ்மெண்ட். போங்க ஜேகேம்மா. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூன்னு சொல்கிறதுக்கு தான் டிவோர்ஸ் கேட்டியா? இன்னும் மாறவே இல்லைடி நீ. ஓகே, இந்த எண்ணிக்கை போதுன்னு நினைக்கிறேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஒன் ஷாட் உங்களை நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரோஹி.